அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 147 11, 12, 13 நம்ம வாசிக்கலாம். அவர் உன் எல்லைகளை ஆமென் அல்லேலூயா. எல்லாரையும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இன்னொரு முறை நம்ம சத்தமா வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்து இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சியோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களில் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவாக்கி உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படட்டும். நம்ம பார்க்கும் பொழுது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றதான தலைப்பில நம் தேவனுடைய வார்த்தையை நாம கேட்போம். இந்த இடத்துல பார்க்கும்போது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல தேவன் என்ன செய்யறாராம்? பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நம்ம நீதிமொழிகளிலே நாம வாசிக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிறது மிகவும் ஒரு முக்கியமானதாய் காணப்படுகிறது. இந்த காலகட்டங்களில பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுதல் ஆனது இன்னைக்கு அநேக தேவ ஜனங்களிடத்துல குறைந்து கொண்டு இருக்கிறத நாம பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை நாம பெற்று இருக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 128 நாம வாசிக்கலாம். வாசிக்கலாம். ஆமென் அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எங்க வாசிப்பாங்க? பெரும்பாலும் எதுல வாசிப்பாங்க? தெரியலையா? திருமணம் இல்லையா? திருமணம் நடக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? இந்த சங்கீதத்தை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? வாசிப்பாங்க இல்லையா? அதோடைய செய்தியை நிறைய திருமணங்களில நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப இந்த 128 பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். அப்ப இது யாரை குறிக்கிறது? அந்த குடும்ப தலைவனை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்குது? இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது இல்ல, கணவன் மனைவி இல்லையா? அவங்க தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழியில் அவங்க நடந்தாங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாராம்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நாம தேவனுக்கு பயந்து அவர் வழியில நடந்தோம்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை யார் சாப்பிடுவாங்க? நம்ம சாப்பிடுவோம். வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. வட்டி கொடுக்குறவங்க, தண்டல் கொடுக்குறவங்க, ஹாஸ்பிட்டலு இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? டாக்டருங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆண்டவர் நல்ல ஒரு இது சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு இல்லை இல்லையா? நீங்க இதை தூக்காத தூக்கல். நீ தேவனுக்கு நீ பயந்து இருந்தீனா என்ன பண்ணுவ? நீ பாக்கியம் உள்ளவனா இருப்ப. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்றைக்கு நாம இல்லையா, குடும்ப தலைவர்களாய் இருக்கிற நாம எப்படி நம்ம தேவனுக்கு பயந்து இருக்கிறோம்? நம்முடைய வழிகள், நம்முடைய கிரியைகள், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நாம காணப்படணும். இது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறத நான் பார்க்கிறோம் இல்லையா? உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவ?
சாப்பிடுவா, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல மனைவியை கூட தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிப்பார். ஏன் திராட்சை கொடியை குறித்து ஆண்டவர் மனைவிக்கு அதை ஒப்பிடுகிறார்னா, அந்த திராட்சை கொடியை பார்க்கும் பொழுது அது அப்படியே எப்படி இருக்கும்? அது ஒரு அழகா இருக்கும் இல்லையா? அந்த 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 திராட்சையுடைய கொத்து எடுக்கும் போதே என்ன பண்ண முடியும்? நல்ல அழகா இருக்கும். நல்ல கிரீன் கலரு இல்லையா? நல்ல நல்ல மெரூன் கலரு, இல்ல நல்ல பிளாக் கலர்ல கூட என்ன பண்ணிருக்கு இன்னைக்கு திராட்சை கொடி இருக்கிறத பார்க்க. அது எப்பயுமே ஒரு செழிப்புள்ளதா இருக்கும். அந்த திராட்சை கொடி அந்த தோட்டத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமையா இருக்கும். இல்லை, எங்க தகப்பனார் ஆந்திராவில் ஹைதராபாத்தில் இருக்கும்போது நாங்கள் அங்கே போயிருந்தோம். அவங்க அந்த மிலிட்ரி குவார்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது அந்த திராட்சை தோட்டம் அவ்வளோ அருமையா இருக்கும். போயிட்டு நாங்கள் அவ்வளோ அழகா அதெல்லாம் பார்த்து அதை பறித்து சாப்பிட ஆண்டவர் இறக்கம் செய்தார். ஏன்னா அவ்வளோ அருமையான அந்த ஒரு இல்லையா அந்த திராட்சை கொடியை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மனைவிக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நம்ம சர்ச்சில் கூட திராட்சை கொடி இருக்கிறது. அது என்ன பண்ணிடுச்சு? காஞ்சிடுச்சு. அது எப்படி பராமரிக்கணும்னு நமக்கு தெரியல, காஞ்சு போயிடுச்சு. ஆனா நான் வந்து அதை என்ன பண்ண, கை வச்சு 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 ஜபிச்சுட்டே இருக்கிறேன் இல்லையா? இப்போ பார்த்தா அது என்ன பண்ணிக்கு நல்லா செழிப்பா இருக்குது. கொஞ்சம் கனிகளையும் அது என்ன பண்ணுச்சு? கொடுத்துச்சு இல்லையா? நல்ல திராட்சை கொடி நல்ல காய் வந்துச்சு. ஆனா என்ன பண்ண மாட்டுறாங்க? விட மாட்டுறாங்க இல்லையா? அது நல்ல காயா இருக்கும் போதே பறிச்சு என்ன பண்ணிடுறாங்க? வேஸ்ட் ஆக்கிடுறாங்க. அப்ப உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை. அப்போ மனைவி என்ன பண்ணணும்? ஒரு திராட்சை கொடி கனியை கொடுக்கிறவர்களாக, நம்ம ஒரு செழிப்புள்ளவர்களாக அந்த குடும்பத்துல நாம காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் கணவன் தேவனுக்கு பயந்து இருக்கணும், மனைவி திராட்சை கொடியை போல இருக்கணும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பார்கள். அந்த நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வசதியானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? குடும்பமா உட்கார்ந்து சமைச்சு வச்சு குடும்பமா உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுகிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? பார்த்துருக்குறோம். இல்ல நல்லா பெரிய ரிச்சு நல்லா ராஜாக்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா டேபிள் போட்டு எல்லாம் மனைவி பிள்ளைங்க பேர குழந்தை எல்லாம் நல்லா உட்காந்து இல்லையா? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றில என்ன பண்ணிருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளாய். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறது இல்லை இல்லையா? பிள்ளைங்க வந்தா பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு போறாங்க, கணவன் வந்தா கணவன் ஏன்னா இந்த நாட்கள்ல அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லையா? இல்லை, ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறோம், எல்லாருமே பிஸி இல்லையா? அந்த குடும்பமாய் உட்கார்ந்து சாப்பிட்றது அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, இல்லையா? என்ன நம்ம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா இருக்கிற நாட்களில லீவ் இருக்கிற நாட்களில பிள்ளைகளோட சேர்ந்து இல்லையா சமைச்ச சாப்பாட்டை நம்ம ஜெபம் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அது மிகவும் ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாக இருப்பாங்க. பிள்ளைகளை வந்து ஆண்டவர் ஒலிவ மர கன்றுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு தகப்பன் ஒரு தாய் அவங்க இருந்தாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றார்? பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதோ மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இல்ல பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணும்படி ஆண்டவர் இன்னைக்கு இங்க இருக்கிற அநேக தாய்மார்களுக்கு ஆண்டவர், தகப்பன்மார்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நாம என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில நம்ம நடக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் நம்ம தேவனுக்கு பயந்து நடுங்குகிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரிடத்துல
களி கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு பயப்படுகிறதான காரியம் மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்ம கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மனம் போன போக்குல நம்ம இப்ப இருக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்ம ஜீவிக்கிறவர்களா இருந்தாதான் நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாருமே நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம பார்க்கும் பொழுது, ஆபிரகாமு ஆதியாகமம் 22 நம்ம 12 நாம வாசிப்போம். ஆமென், அல்லேலூயா. இது யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நீ யாருக்கு பயந்தவன்? நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் என்ன பண்றேன்? இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமுடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க படிச்சிருப்பீங்க. நிறைய அதனுடைய செய்திகளையும் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அநேக நாள் பொறுத்து ஆண்டவர் நல்ல ஒரு குழந்தைய ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்த ஆண்டவர் என்ன பண்றாரு? மறுபடியும் அதை எனக்கு நீ பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு. ஆபிரகாம் என்ன பண்றாரு? உடனே சாராள் அம்மாவண்ட சொல்லல, யாருகிட்டயுமே என்ன பண்ணல, சொல்லல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? விசுவாசமா நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நாங்க போயிட்டு மறுபடியும் வருவோம், நான் வருவேன்னு சொல்லல. என்ன பண்ணாரு? வருவோம், நான் என் பிள்ளையோட வருவோம் சொல்லி. ஏன்னா அவங்க சாராள் அம்மாண்ட சொல்லி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா விட்டு இருக்க மாட்டாங்க, பிரச்சனையா இருக்கும் இல்லையா? இவர் சொல்ல அவர் சொல்ல அவர் ஞானமா என்ன பண்ணாரு? கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டார்? என் பிள்ளைய பலி செலுத்த விட மாட்டார் என்ற ஒரு விசுவாசத்தோடு என்ன பண்ணாரு? தேவனுக்கு பயந்து இல்லையா, அவருடைய வார்த்தைக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்து. அது எவ்வளவு பெரிய சம்பவம் இல்லையா? ஒரு குழந்தைய எவ்வளோ நாள் பெற்று எடுத்த குழந்தைய பலியிட சொல்றாருன்னா, நம்ம உண்மையிலே நம்மலாம் கூட என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். இப்போ இருக்கிறோம் நம்ம கண்டிப்பா நான் கூட என்ன பண்ணுவேன்? யோசிப்பேன். இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ கிடைச்ச ஆசீர்வாதத்தை மறுபடியும் கேட்கறாங்களேன்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுவோம்? மாமிசத்துல யோசிப்போம். ஆனா ஆபிரகாம் அப்படி யோசிக்கல. அவர் தேவனுக்கு பயந்து கர்த்தர் சொன்னாருன்னா அதுல ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, விசுவாசத்தோடு என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? அந்த குழந்தைய கூட்டிட்டு அந்த மோரியா மலைக்கு வருகிறத பார்க்கிறோம். அந்த குழந்தை கேட்கறான், ஆண்டவரே தகன பலிக்கு எல்லாமே இருக்குது இல்லையா, பலியிடுவதற்கு எங்க ஆடுன்னு. அது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை இல்லையா? இன்னைக்கு நம்ம அதை ஈஸியா வாசிக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல ஆபிரகாமுடைய உள்ளம் எவ்வளவாய் அது வேதனைப்பட்டு இருக்கும் சொல்லி. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அதை தேவன் பார்த்து கொள்ளுவார். இப்படி அவர் எல்லாமே அவர் செய்துட்டு வரும்போதும் தகன பலியிலும் எல்லாமே செய்து கறி கட்டை எல்லாமே வச்சுட்டு குழந்தையும் என்ன பண்றாரு? எல்லாமே கட்டி அவர் என்ன பண்றாரு? எவ்வளவு பாரு, அந்த மாதிரி ஒரு தகப்பனை நம்ம என்ன பண்ண முடியும்? இப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனாலும் அவர் தேவன் மேல வைத்த நம்பிக்கையினால அந்த குழந்தைய படுக்க வச்சு கத்திய என்ன பண்றாரு? ஓங்க நினைச்சாலே நான் ரொம்ப அதை யோசித்து பார்த்தேன் இல்லையா? ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இல்லையா, எவ்வளவு ஒரு விசுவாசம், எவ்வளவு ஒரு நம்பிக்கை. ஆனா கையை அவர் ஓங்க ஆண்டவர் அது வரைக்கும் என்ன பண்றாரு? ஏசப்பா அமைதியா இருக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? இவன் என்னதான் செய்யறாங்கன்னு செய்யட்டும் இல்லையா, ஆனால் கடைசி நேரத்துல ஆண்டவர் அந்த முந்தின வசனத்தை நம்ம வாசிப்போம். உன் ஆமென், அல்லேலூயா. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனை ஈசாக்குக்கு கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கி கட்டைகளுமே அவனை கிடத்தினான். எவ்வளவு பெரிய காரியம்
இல்லையா? ஆண்டவர் அந்த இடத்திலையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல இல்ல அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவன் எவ்வளவாய் தேவனுக்கு பயப்படுகிறான் என்று தேவன் கண்டு தேவனே அந்த இடத்துல சாட்சி கொடுக்கிறத நாம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே. அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாய் நாமும் தேவனிடத்துல ஒரு சாட்சி உள்ளவர்களாய் எல்லா விஷயங்களிலும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். மனுஷனிடத்துல சாட்சி வாங்கிடலாம் இல்லையா? தப்பு செய்துட்டாலும் செய்யலனாலும் என்ன பண்ணுவாங்க? முகதுஷ்டிக்காக மனுஷர்கள் நம்மை பாராட்டுவார்கள். ஆனா தேவன் அப்படி அல்ல. நம்ம என்ன செய்யறோமோ அது ஆண்டவர் அப்படியே அதை செய்கிறவராய் இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல யோசேப்புடைய சம்பவத்துல கூட பார்க்கும் பொழுது இல்ல யோசேப்புடைய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? யோசேப்பு எல்லாம் அந்த குழியில போட்டு அவன் எவ்வளோ காரியங்கள் நடந்தது இல்லையா? அவன் அந்த ராஜாவுடைய வீட்டில் இருக்கும்போது அவங்க மனைவி என்ன பண்றான் யோசேப்பு கிட்ட தவறாக வரும்பொழுது அப்ப யோசேப்பு சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக இந்த பொல்லாப்பான காரியத்தை நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு அவர் வெளியில ஓடி வருகிறத பார்க்கிறோம். அதனால அவர் பயங்கர தண்டனை அனுபவிச்சு அவர் சிறைச்சாலைக்கு போறாரு. பரவாயில்லைன்னு சொல்லி அவர் போனாரு. ஆனாலும் தேவன் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த இடத்துல யாருமே பார்க்கல, ஒண்ணுமே இல்லை, இதுதான் சான்ஸ்ன்னு அவர் தவறு செய்திருந்தா அவருக்கு அந்த மேன்மை அந்த ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்காது. ஏன்னா அவரு தேவனுக்கு அந்த இடத்துல பயந்து இருந்ததுனாலதான் தேவன் ஒரு பெரிய உயர்வை தேவன் யோசேப்புக்கு கொடுத்ததை நாம பார்க்கிறோம். அப்ப எந்த நம்ம நம்ம வேலை செய்யற இடத்துலயும் சரி, நம்ம குடும்பத்திலும் நம்மளுக்கு சூழ்நிலைகள் நம்மளுக்கு பாதகமா இருக்கிற இடங்களில கூட நம்ம தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற ஒரு பயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். எல்லா இடத்திலும் பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல இல்ல காலேஜுக்கு போகும் பொழுது இல்ல குடும்பத்துல இல்ல எவ்வளோ காரியங்களில நம்ம தேவனுக்கு நம்ம பயந்து தேவனிடத்துல நம்ம சாட்சி பகர்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு பயப்படுதலே நம்ம என்ன பண்ணோம், மிகவும் ஒரு ஆசீர்வாதத்தை அது கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால நாம் என்ன பண்ணோம், ஆபிரகாமை போல யோசேப்பை போல எல்லா இடத்திலும் நம்ம என்ன பண்ண தேவனுக்கு பயந்து நம்ம வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுவை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 2 3 4 வாசிக்கலாம். கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனத்தை கண்டு ஆமென் ஆமென் அல்லேலூயா. இது கொர்நேலியுவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அவர் மிலிட்ரியில இல்லையா, இராணுவத்துல என்ன பண்றாரு, அவர் அதிபதியாய் அந்த இடத்துல காணப்படுகிறத பார்க்கிறோம். அந்த 2வது வசனத்துல பார்க்கும்போது அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்ல அவர் வேலை செய்தாலும் அவர் என்ன பண்ணாரு, குடும்பத்தார் அனைவரோட என்ன பண்ணாராம், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாய் அவர் காணப்பட்டார். அதனாலதான் உடனே அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவனுடைய ஜெபம் என்ன பண்ணது, கேட்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ குடும்பத்துல அவர் பயந்து அவரு தேவனுக்கு பிரியமாய் அவருடைய வழியில அவர் நடந்ததுனாலதான் அவருடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. உடனே அந்த இடத்துல நிறைய தரிசனங்களை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை அந்த இடத்துல செய்திருக்கிறத நாம பார்க்கிறோம். அது வீட்டார் அனைவரோடு நம்ம தேவனுக்கு பயந்து இருப்பது
இந்த காலகட்டத்துல அது கூடாத காரியம்தான், இல்லையா? அப்பா ஒரு எதனா தப்பு பண்ணா பிள்ளை கேட்டா என்ன பண்ணுவாங்க? நீ சும்மா இருடா, உனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அப்படிதான் செய்வேன். அப்ப என்ன பண்ணுவான் பிள்ளை? அப்பாவே இந்த தப்பு பண்ணாரு, நான் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா செய்வேன். இல்லையா? ஒரு பிள்ளையை குறித்து போன மாசத்துல கேள்விப்பட்டேன், இல்லையா? நல்லா படிக்கிற பையன், 10th படிக்கிற பையன் குடிக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்லி அந்த பிள்ளை ரகசியமா சொன்ன. எனக்கு உண்மையில நான் உண்மையில ரொம்ப அழுத நானு. படிக்கிற பிள்ளை, ஆண்டவரே ஏன் இப்படி அப்படி சொல்லி, அப்புறம் அவனை தனியா போய் அவனை சந்திச்சு அவனுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து, ஏன்டா இந்த தப்பை செய்த அப்படின்னா, அவன் என்ன சொல்றான்? எங்க அப்பா என்ன பண்ணாரு? என்கிட்ட காசு கொடுத்து அதை வாங்கிட்டு வர சொல்றாரு டெய்லி. அப்ப என்ன பண்ணுவான்? வாங்கும் போது, கையில வாங்கும் போது என்ன பண்ணிருப்பான்? அது எப்படி வாசனையா இருக்குதா இல்லை எப்படி இருக்கு, என்ன பண்ணிப்பான்? கொஞ்சம் இன்னொரு நாள் வாங்கும் போது அவன் என்ன பண்ணியிருப்பான்? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியிருப்பான். ஆனா அந்த பிள்ளை தவறி போகிறதுக்கு யார் காரணம்? இந்த தகப்பனின் உள்ளம் உடைக்கப்பட்டது. நான் அந்த பிள்ளைய உடையல, இல்லையா? அவனை அடிக்கடிக்கு அவனுக்கு போன் பண்ணி, இல்லையா, பேசி, இல்லையா, நீ 10th படிக்கிறப்பா, இல்லையா, வேணாம் இந்த காரியங்களை, நீ தகப்பனை பார்க்காத, இல்லையா, தாயை பாரு, ஏசப்பாவை தேடு, நீ வா அப்படின்னு சொல்லி வந்து. ஆனா அவன் அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பி, இல்லையா, 10th நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தகப்பன், தாய் தகப்பன் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு முன்மாதிரியாய் நாம காணப்பட வேண்டும். நீ ஜெபம் பண்ணாதான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ண உட்காருவாங்க. இல்ல, நீ ஜெபம் பண்ணுடா ஜெபம் பண்ணுடான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? செல்போன்லயும் டிவிலையும், இல்லையா, மற்றவர்களிடத்துல மணிக்கணக்கா நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு என்ன பண்ண பிள்ளைங்க அதெல்லாம் கவனிக்கிறாங்க. அதுவும் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் உள்ள பிள்ளைங்களா இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். பிள்ளைங்க படிக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? செல்போனை எடுக்க கூடாது, டிவியை ஆன் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டுல சீரியல் போகுது, இல்ல, நான் நிறைய வீடுகள் போகும்போது பார்ப்பேன். நம்ம போய் உட்கார்ந்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க? அந்த டிவியை ஆஃப் பண்ண மாட்டாங்க. நம்ம சொன்னாதான் என்ன பண்றாங்க? ஆஃப் பண்றாங்க. அப்ப எப்படி அந்த பிள்ளைங்களை நம்ம நல்வழியில நடத்த முடியும்? இன்னைக்கு செல்போன்லயும் டிவிலையும் எந்த ஒரு நல்ல காரியங்களும் வருவது கிடையாது. அதனால பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தேவன் கொடுத்திருக்கிறார். கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை, இல்லையா, நல்ல வழியில நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்பட, நம்ம தியாகம் பண்ணாதான் அந்த பிள்ளைகளை நல்ல வழியில நம்ம நடத்த முடியும். அவங்களுக்கு நம்ம இப்படி இரு அப்படி இரு சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்ந்தோம்னா பிள்ளைகளை இந்த நாட்களில முடியவே முடியாது. ஏன்னா இந்த காலகட்டம் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகள் தவறாக போகிற காரியங்களை தான் நம்ம பார்க்கிறோம். அதனால தயவு செய்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைகள் எதிர்க்க, இல்ல கணவன் மனைவி என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடவே கூடாது, இல்லையா? உங்க கணவன் மேல ஏதாச்சும் உங்களுக்கு மனஸ்தாபம், எதுனா கோவம் இருந்தா கூட, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, இல்ல அவங்க தூங்கிட்ட பிறகோ, இல்ல வெளியில போயிட்ட பிறகு என்ன பண்ணுங்க? நீங்க மனைவியிடத்துல கேளுங்க, கணவன் மனைவியிடத்துல கேளுங்க. ஆனா அவங்க எதிர்க்க என்ன பண்ணக்கூடாது? நம்ம பேசக்கூடாது. தயவு செய்து என்ன பண்ண வேண்டும் நம்ம? ஏன்னா பிள்ளைகள் இந்த நாள்ல அவங்கதான் வருங்கால தூண்கள். அவங்களதான் கர்த்தர் இந்த வருங்காலங்களில் அவங்க எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்ப. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நாம என்ன பண்ணணும்? முன் உதாரணம் உள்ளவர்களாய் நாம காணப்படணும். கொர்நேலியு எப்படி குடும்பத்தார் அனைவரோடு அவர் தேவனுக்கு பயந்து தான தருமங்களை செய்து அவர் தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு குடும்பமாய் அவர் வாழ்ந்தாரோ, அது போல நாமும் என்ன பண்ணணும்? அப்படி வாழ்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நோவா அவர் உத்தமன், இல்லையா? அங்க வாழ்ந்த ஜனங்களுக்கு மத்தியில நோவா என்ன பண்றாரு? அவர் தேவனுக்கு பிரியமாய் அவர் வாழ்ந்தார். அதனால்தான் அவங்க குடும்பத்தை என்ன பண்றாரு? முதலாவது அவர் ஆதாயப்படுத்துகிறத நாம பார்க்கிறோம். ஜலப்பிரளயம் வந்துடுச்சு, இல்லையா? மற்றவங்க எல்லாரும் கதறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாங்க?
எத்தனை பேரு? அந்த பேழைக்குள்ள வந்தவங்க எத்தனை பேரு? 8 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் எவ்வளோ அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ போய் சொன்னாரு. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணல? கேட்கல. ஜலப்பிராயமா அது எங்க வரப்போகுது, அது அவர் அந்த தாத்தா சொல்றாரு பாத்துக்கலாம் அப்படின்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? ஏளனமா பேசியிருப்பாங்க. ஆனா அந்த ஜலப்பிராயம் வந்த பிறகு ஜனங்கள்லாம் கத்துறாங்க, தத்தளிக்கிறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா அந்த பேழைக்குள்ள நோவாவும் அவங்களோட பிள்ளைகளும் மருமக்களும் அவங்கள குடும்பத்தை சார்ந்த 8 பேரும் அந்த பேழைக்குள்ள போகிறத பாக்குறோம். அந்த பேழையினுடைய கதவை யார் அடைச்சது? கர்த்தர் அடைச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அது நோவா அடைச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு? ஒருவேளை அவங்க மாமியார் அவங்க சொந்த பந்தம் யாருன்னா வந்து ஐயா என்ன திறகுறன்னா என்ன பண்ணிருப்போம்? அவரு கண்டிப்பா திறந்து விட்டுருப்பாரு. ஏன்னா மனுஷன் ஐயோ நம்மளுடைய சொந்தக்காரர் இப்படி வந்து கத்துறாங்களேன்னு தெரியல. ஆனா யார் இது இல்ல, ஏன்னா இவன் இப்படி செய்வான்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கர்த்தர் அந்த கதவை அடைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 40 நாளும் அந்த ஜலப்பிராயத்துல அந்த பேழைக்குள்ள அவங்கள வச்சு ஆண்டவர் அவங்கள காப்பாற்றி போஷித்து இல்லையா, அவங்கள ஆண்டவர் விடுதலை ஆக்கினதை நாம பார்க்கிறோம். அப்போ ஒரு குடும்பம் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. பிள்ளைங்க தானே அப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? கேர்ள்ஸா நம்ம இருக்கவே கூடாது. கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும் இல்லையா? வேலைக்கு போறீங்க, எல்லாமே செய்யறீங்க, இல்ல காலையில கொஞ்சம் எழுந்து நேரத்தை நம்ம செலவிட்டு கணவனும் மனைவியும் என்ன பண்ணணும்? கைப்பிடிச்சு ஜெபிக்கணும். அந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக, என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்மளுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணணும்? நீங்க ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை, இந்த தேவன் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வெற்றியா இருக்கும். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், அவர் பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த சங்கீதம் 147ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்போ ஒரு கதவுக்கு தாப்பால் என்ன பண்ணோம்? மிகவும் முக்கியமாகுது. நம்ம தாப்பால் இல்லாம சும்மா சாத்தி விட்டோம்னா என்ன பண்ணுமா? அது நம்மளுக்கு வேஸ்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை வாசிப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த தாழ்பால்களை பலப்படுத்தி கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம பிள்ளைகள் மேல அதிகமாய் கண்ணோக்கம் உள்ளவர்களாய் நாம இருக்கணும். அவர்களை அதிகமாய் நேசிக்கணும். அவங்களுக்கு அது என்ன செய்யணுமோ எல்லாமே செய்யணும். ஆனா அவங்க எப்படி போறாங்க, எப்படி அவங்க படிக்கிறாங்க, இல்ல ஆவிக்குரிய விதத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க என்பதை பேரண்ட்ஸ் ஆகிய நாம அதிக கண்காணிக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். பிள்ளை இல்லை இல்லைன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? கர்த்தர் நல்ல அருமையான பிள்ளைகளை, குழந்தைகளை, இப்ப கடந்த நாள் நம்முடைய சபையில அநேக பிள்ளைங்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கொடுத்து, நல்ல குழந்தை செல்வத்தை ஆண்டவர் கொடுத்து, இல்ல குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறத பாக்குறோம். இன்னும் பிள்ளை இல்லாதவங்களுக்கு தேவன் கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தேவன் என்ன பண்ண மாட்டார்? வெட்கப்பட விட மாட்டார். எந்த ஏஜ்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த வயதிலையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
ஆனா பிள்ளைகளை பெற்ற நாம அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாய் நம்முடைய நேரத்தை செலவழிச்சு இல்லையா, நம்ம பிள்ளைகளுக்கு அதிகமாய் நம்ம அவளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை அவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனத்தையும் நாம வாசிக்கலாம். உபாகமத்துல நம்ம பார்க்கும் பொழுது இல்லையா, அவங்க அந்த அந்த கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம், பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். கழுத்துல என்ன பண்ணணுமா, அதை கட்டி கொண்டு நியாய பிரமாணங்களை அவங்களுக்கு என்னது என்பதை நம்ம என்ன பண்ணணுமா, போதிக்கணும்னு சொல்லிட்டு உபாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால தேவ பிள்ளைகளாகிய நாம தேவனுக்கு பயந்தவர்களாய் நாம காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறத நாம பார்க்கிறோம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 112 நம்ம வாசிக்கலாம். அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். செம்மையானவர்களோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவ்வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளில வெளிச்சம் உதிக்கும். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவர் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா. தேவனு கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால தேவன் நம்முடைய சந்ததியை நம்முடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இந்த இடத்துல எழுதி இருக்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா. நம்முடைய தேவன் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால நீங்க தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில நீங்க நடங்க. உபாகமம் 28:1 வாசிக்கிறோம் இல்லையா. என் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தால் அந்த ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் சத்த செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மை வந்து பலிக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே நம்ம மேல வந்து பலிக்கணும், ஆசீர்வதிக்கணும்னா அந்த உபாகமம் 28 இல்லையா, ஃபர்ஸ்ட் வசனத்தை நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா 1 அந்த 14 வரை சொல்லப்பட்ட நம்முடைய குடும்பத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேணும்ன்றத ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைக்கு நம்ம செவி கொடுத்து இல்ல அவர் வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் யார் மேல வந்து பலிக்கும்? யார் மேல? நம்ம மேல இல்லையா. அப்படியே எல்லாரும் தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உபாகமம் 28 1 14 வரை சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் என் மேலும் என் சந்ததி மேலும் என் குடும்பத்தின் மேலும் அப்படியே உண்டாகட்டும் என்று சொல்லி அப்பா நீர் உதவி செய்வீராக. அப்பா உடைய ஜனங்கள் அந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரை அது அப்படியே நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. உடைய பிள்ளைகள் பட்டணத்திலும் ஆண்டவரை வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டாப்பா. இவர்களுடைய கர்ப்பத்தின் கனிகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய கூடையும் மாவு பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். இவர்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டும். உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி இல்லையா கொடுப்பார் என்று சொல்லி ஒரு வழியாய் உனக்கு விரோதமா புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இத்தனை வசனங்களும் உங்களுக்கு உண்டாகணும்னா நீங்க தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில நீங்க நடங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உங்களுடைய சந்ததியும் தேவன் அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதிப்பார்.
ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் எப்படி சாட்சி கொடுத்தாரோ, யோசேப்பு எப்படி அந்த சூழ்நிலைகளிலும் அவன் தேவனுக்கு முன்பாக அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்தில் தப்பி ஓடி வந்தாரோ, அது போல நாமும் நம்முடைய ஜீவியத்துல எல்லா நேரங்களிலும் இல்லையா, நம்ம தேவனுக்கு பயந்து நம்ம வாழுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு எதிரிலே நிறைய வரும் தான், ஆனாலும் எல்லா இடத்திலும் இல்லையா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் இந்த ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அப்ப நமக்கு சாட்சி யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க நமக்கு முன்பாக சாட்சிகளாய் அவங்க இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே என்ன பண்ணுமா? பொறுமையாய் ஓட கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்துல இல்லையா, நம்ம என்ன பண்ண வேண்டும்? பொறுமை உள்ளவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு காரியங்களை நம்ம செய்யும் பொழுதும் என்ன பண்ண, அவசரப்பட்டு எதையும் எமோஷன்ல என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நிதானித்து காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகளை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிதானமாய் நடக்கிறான் என்று சொல்லி நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அவசரமா என்ன பண்றோம்? எமோஷன்ல நிறைய காரியங்களை நம்ம செய்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து என்ன பண்றோம்? ஃபீல் பண்றத பார்க்கிறோம் இல்லையா. ஒரு வீடு கட்டுறோமா, உட்கார்ந்து என்ன பண்ணணும்? இப்படிதான் இதுதான் அப்படி சொல்லி இல்ல, வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். கோபுரம் கட்டுகிறவன் என்ன பண்ணுமா? முன்னாடியே கணக்கு பார்க்க கடவன் சொல்லிட்டு நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு இந்த திட்டவட்டமா தெல்லம் தெளிவாக தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளின்படி தேவனுடைய கட்டளைகளின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்ந்து தேவனிடத்துல நற்சாட்சி பெற்றவர்களாய் இல்லையா, நம்மை குறித்து நம்முடைய பிள்ளைங்க, கணவனை குறித்து மனைவி என்ன பண்ண, சாட்சி கொடுக்க வேண்டும். எங்க வீட்டுக்காரா பரவாயில்ல, நல்ல ஜெபிக்கிறார், நல்ல தேவ மனுஷன் இல்லையா, நல்ல கர்த்தருக்கு பயந்தவர் இல்லையா, நல்ல. அதே போல கணவன் மனைவியை குறித்து சொல்லணும். பிள்ளைங்க என்ன பண்ணணும்? தாய் தகப்பனை குறித்து சாட்சி சொல்லணும். நம்ம வசிக்கிறதான அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள நம்மளை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்மளுக்கு மிகவும் அவசியமானது தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் நம்ம வாழ்ந்தாதான் நம்ம சாட்சி உள்ளவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமை போல இந்த தேவனுடைய மனுஷன் முற்பிதாக்களை போல கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனை விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கையின் பிரயாசங்களை நீங்க சாப்பிடுவீங்க. உங்கள் மனைவி உன் வீட்டோரங்களில கனி தரும் திராட்சை கொடியை போல அவர்கள் இருப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எருசலேமினுடைய நன்மைகளினால தேவன் நிரப்பி இந்த நாளில வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளின்படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.